ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாட்டர்டே ஈவினிங் காலையில கூட பரபரப்பா வேலையை பார்ப்பேன். ஆனா ஈவினிங் டைம்ல இருக்கிற வேலைகளை ரொம்ப ஸ்லோவா நிதானமா பொறுமையா தான் செய்வேன். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா தான் வேலையை முடிச்சேன். எங்க சர்ச்சில் சாட்டர்டே சண்டே மண்டே 3 நாள் ஃபங்க்ஷன் இருக்கு. மண்டே ஈவினிங் பிரதிஷ்டை பண்டிகைங்கிறதுனால இந்த சாட்டர்டே சண்டே ஈவினிங் மட்டும் கொஞ்சம் ப்ரோக்ராம்ஸ் வச்சிருக்காங்க. இன்னைக்கு சாட்டர்டே ப்ரோக்ராம்ல ஜெசிகாவும் பார்ட்டிசிபேட் பண்றா. ஸோ ஸ்டார்டிங்லயே போகணுங்கிறதுக்காக இருக்கிற வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு கடகடன்னு கிளம்ப ஆரம்பிச்சேன். ப்ரோக்ராம் எல்லாமே 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா முடியறதுக்கு 10-11 மணி ஆயிரும். எங்கேயாவது வீட்டை விட்டு வெளியில போறோம்னாலே நீட்டா ட்ரெஸ் பண்ணி அதுவும் ஃப்ரெஷ்ஷா மல்லிகைப்பூலாம் வச்சு போனோம்னா மனசுக்கே சந்தோஷமா இருக்கும். ஜெசிகா டான்ஸுக்காக சீக்கிரமா போகணுங்கிறதுக்காக ஆல்ரெடி சாப்பிட்டாச்சு, ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு பெர்ஃபெக்ட்டா கிளம்பி போயிட்டா. இதுதான் என்னோட அவுட்ஃபிட். சர்ச் எங்க வீட்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்குங்கிறதுனால வீட்ல இருந்து நடந்தே போயாச்சு. சர்ச் ஃபங்க்ஷனுக்காக பண்ணிருக்கிற டெக்கரேஷனை பார்க்கும் போதே, அந்த லைட்டிங்லாம் பார்க்கும் போதே மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. சர்ச்சில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருந்து, அதுவும் இந்த குட்டி பிள்ளைங்க டான்ஸ், ஆண்கள் ஐக்கிய சங்கம், பெண்கள் ஐக்கிய சங்கம், வாலிப பிள்ளைங்க பண்ற ப்ரோக்ராம்ஸ் பார்த்துட்டே இருக்கலாம். அவ்வளோ சூப்பரா இருந்து. விபிஎஸ் முடிஞ்சு லாஸ்ட் 5 டேஸா பிள்ளைங்க போட்ட எஃபர்ட் எல்லாமே இவங்க பண்ற ப்ரோக்ராம்ல தெரிஞ்சது. இவங்களை நேர்த்தியா வழிநடத்துறதுக்கு நல்ல ஒரு மேப்பனா இப்ப இருக்கிற குருவும் இருக்காங்க. ப்ரோக்ராம் தொடக்கத்துல இருந்து முடிவு வரை யாரும் எலும்பி கூட போகல. அசையாம உட்கார்ந்து மெய் மறந்து பாக்குற அளவுக்கு அவ்வளோ சூப்பரா இருந்து. நாங்களுமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி எல்லாரும் கும்பலா உட்கார்ந்து இருந்து நல்ல ஜாலியாவே என்ஜாய் பண்ணோம். சர்ச்சில் இருக்க பெண்கள் எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் கிண்டலு கேலியோட சுவாரஸ்யமான கருத்துக்களோட பாட்டுகளோட ஈஸியா புரிகிற அளவுக்கு கிறிஸ்தரோட வாழ்க்கை சரித்திரத்தை ஒரு வில் இசையோட கொடுத்திருந்தாங்க. அவ்வளவு சூப்பரா இருந்து. ப்ரோக்ராம் முடியதுக்கே 10:30 ஆயிட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம்.